ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இன்பா. காலையில் எந்திரிச்சோம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரெஸ் பண்ணுறோம், டாய்லெட் போகிறோம், குளிக்கிறோம். ஆனால் குளிக்க முடியல. ஏன்? டாய்லெட் போகிறோம், அதெல்லாம் போகுது. பல்லு விளக்குறோம், அதெல்லாம் பண்ண முடியுது. பட் குளிக்க முடியல. ஏன்? ஏன்னா தண்ணி சில்லுன்னு இருக்குங்க, சில்லுன்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறது? தொட்டு பார்த்தாலே தண்ணி சுட்டா மட்டும் கையை எடுக்க மாட்டோம். தண்ணி சில்லுன்னு இருந்தாலும் கையை எடுத்துக்குவோம். அப்புறம் எப்படி உடம்புல தண்ணி ஊற்றுது நம்ம? ஸோ அதனால என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா, ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் 300 ரூபாய் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். பின்ன குளிக்காமலாம் இருக்க முடியும்? இல்லை தண்ணியை மட்டும் தெளிச்சு ஓடி வந்துடுறதா? தண்ணியை தெளிச்சுட்டு நானும் குளிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். பட் இருந்தாலும் கப்படிக்கும்ல. ஸோ அதனால் வாட்டர் ஹீட்டர் வாங்கி எப்படியாவது நம்ம குளிச்சாகணும் அப்படின்ட்டு வாட்டர் ஹீட்டர் வாங்கியாச்சு. அப்போ இவ்வளோ நாள் நீ குளிக்கலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிச்சேங்க. காலையில் குளிக்க மாட்டேன், வெயில் வந்ததுக்கப்புறம் குளிப்பேன். அதுவும் அப்படி குளிப்பேன். பட் அது கூட நல்லா தான் இருக்கும். சின்ன இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஃபஸ்ட் தடவை தண்ணி ஊற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு 2 தடவை தண்ணி மேலே ஃபுல்லாக பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஜாலியாகிடும். ஜில்லுன்னு தண்ணி ஊற்றியே ஜாலியாகிடும். பட் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா தண்ணி, அதில் தான் இருக்குது டாஸ்க்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய வீட்டில் ஹீட்டர் இருக்கும், தண்ணி சூடு பண்ணி குளிச்சிருவீங்க. பட் இருந்தாலும் ஹீட் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த தண்ணியை ஊற்றி நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நம்மளும் அதை அனுபவிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் இனிமேல் நம்ம அனுபவிக்க மாட்டோம். அதுக்கு தான் இந்த ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர். இதை வாங்கி பக்கெட்டுக்குள்ளே போட்டு ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா வாட்டர் ஹீட் ஆகிடும். வாட்டர் ஹீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு தனியாக நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா போக வேண்டியதான். ஸோ வாட்டர் ஹீட்டை ஆன் பண்ணிட்டு தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பிளக்கெல்லாம் கழட்டி விட்டு அதுக்கப்புறம் தொட்டு பார்க்கலாம். சும்மா இப்படியே நம்ம அதில் போடவும் முடியாது. இதில் ஒரு குச்சியை வச்சு தான் போடணும். குச்சிலாம் இருக்குது, ரெடியாக இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். நேற்று யூஸ் பண்ணிட்டேன், 2 நாள் யூஸ் பண்ணிட்டேன். அப்படி இருந்தாலும் இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம். ஓகே, தண்ணியை இது வரைக்கும் வச்சுக்கணும். இது வரைக்கும் வச்சுக்கணும்னு வச்சுங்க, புஸ்ஸுன்னு ஆயிரும். என்ன ஆகும் அப்படின்ட்டு இது வரைக்கும் தண்ணியை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தா பாருங்கள், கருப்பாயிடுச்சு இந்த இடம். தண்ணி இது வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் இது வரைக்கும் வச்சு பார்த்து, கம்மியாக வச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா இங்கெல்லாம் கருப்பாக புஷ்ஷுன்னு சவுண்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் கருப்பாகிடுச்சா? சரி தண்ணியை ஊற்று. இது வரைக்கும் தண்ணியை ஆஃப் பண்ணிட்டு இது வரைக்கும் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் வச்சேன். கரெக்டாக ஃபுல்லாக சூடாயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் விளையாடுறதா அப்படின்னு கேட்குறீங்களா, அப்படின்னு சொல்கிறீங்களா? நம்ம அதை தொடப்போகிறது இல்லைங்க. சும்மா தண்ணி கம்மியாக இருந்துச்சு, சரி அப்படியே வச்சுட்டேன். பார்த்தா அந்த இடம் கருப்பாயிடுச்சு, புஷ்ஷுன்னு சவுண்டு கேட்டுச்சு, இந்த இடம் கருப்பாயிடுச்சு. சரி ஓகே, தண்ணியை ஃபுல்லாக இது வரைக்கும் வச்சுக்கிட்டு தான் தண்ணியை ஊற்றணும் அப்படின்ட்டு வச்சு தண்ணியை ஊற்றிட்டேன். ஃபுல்லாகிடுச்சு. கரெக்டாக தண்ணி சூடாகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜலபுல ஜங்குன்னு குளிச்சாச்சு. இதை பார்த்தீங்களா, குண்டுக்கு மேலே ஒரு பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா, டியூப் லைட்டு, இதே மாதிரி தான் இருக்கும். அதே ஷேப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் ஹீட்டரோட விலை 300 ரூபாய். 300 ரூபாய் ஒரு தரம், 100 ரூபாய் 2 தரம், 100 ரூபாய் 3 தரம் அப்படின்ட்டு ஏலத்தை போட்டு இந்த 300 ரூபாய்க்கு இந்த வாட்டர் ஹீட்டரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சு. பார்த்தோன்னா சும்மா ஜில்லுன்னு இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இந்த வாட்டர் அன்னைக்கு ஏன்னா பிஸ்கட்டுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இந்த வாட்டர் ஹீட்டருக்கு மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் மார்க்கெட்டிங் பண்ணல, ஒன்றும் பண்ணல. நான் வாங்கினதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? ஓகேங்களா? இந்த கம்பெனியோட பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோவா வாட்டர் ஹீட்டர். NOVA வாட்டர் ஹீட்டர். பேர் தப்பாக சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்லிட்டேன். ISI முத்திரை பதிந்த உங்கள் நோவா வாட்டர் ஹீட்டர். ப்ரொடியூஸ்டு பை நோவா இந்தியா, மேட் இன் இந்தியா. ஓகேங்களா? அப்படி மூக்கில் சொல்லிட்டு, இல்லைன்னா அப்படியே நெஞ்சில் வச்சு ஸ்டெலஸ்கோப் மாதிரி பார்த்துட்டு
போய்கிட்டே இருக்கலாம். பாய் பாய், see you. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இன்பா. வாட்டர் ஹீட்டர் போய் ஹீட் வச்சு நான் வந்து குளிச்சுட்டு வரேன். பாய் பாய்.